ஓகே, சிசெட்டில் பொதுவாக சிசெட்டில் லாஸ்ட்டு 10 இயர்ஸோட அனலைஸ் பார்க்குறப்ப மேக்ஸில் பொதுவாக மேக்ஸ் எவ்வளோ கொஷின் கேட்குறான் அப்படின்னா ஒரு 40 கொஷின் கேட்குறான். 38, 43, 38, 36 கிட்டத்தட்ட ஒரு 50 கொஷின் பக்கம் மேக்ஸாக கேட்குறான். ரீசனிங் ஒரு 30 கொஷின், ரீசனிங் ஒரு 15, 11, 15 அப்படி கேட்டுட்ருக்கான். காம்ப்ரிகேஷன் அரவுண்ட் 30 லாஸ்ட் 10 இயர்ஸில். இப்போ எக்ஸாம்பிள் மேக்ஸில் எவ்வளோ கேட்குறான், மேக்ஸில் ஒரு 40 கேட்குறான், ரீசனிங் ஒரு 20 கேட்குறான், மேக்ஸு காம்ப்ரிகென்ஷன் ஒரு 30 பக்கம் கேட்குறான். ஓகேவா? இதில் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒன்லி ரீடிங் காம்ப்ரிகேஷன். ஓகேவா? சிசாட்டில் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்ஸு. இந்த மேக்ஸில் ஒரு 40 கொஷின் வருதா? ஓகே, பொதுவாக சிசெட்டில் முதல் எவ்வளோ கொஷின் எடுக்கணும் அப்படின்னா 27% எடுத்தால் போதும். அப்படின்னா 27 கொஷின் போட்டால் நீ உள்ளே பாஸு. இப்போ மார்க் வைஸ் பார்க்குறப்ப 200க்கு 67 மார்க் எடுத்த அப்படின்னா உள்ளே போயிடலாம். ப்ரிலிம்ஸ் கிளியர், இது சிசெட் கிளியர் ஆகிரும். அப்போ 27 கொஷின் கரெக்டாக அடித்தா போதும். மேக்ஸ்லேருந்து எப்படியும் 45 கொஷின் கேட்குறான் அப்படின்னா மேக்ஸ்லேருந்து 20 போட்டுரு, ரீசனிங்கில் ஒரு 5 போடு, காம்ப்ரிகென்ஷனில் 27 வருது, 30 பக்கம் வருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்லித்தர ட்ரிக் வந்து காம்ப்ரிகென்ஷனில் குறைஞ்சபட்சம் 25 போடுற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? 25 போடுற மாதிரி. ஆனால் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும். காம்ப்ரிகென்ஷன் கடைசியாக தான் போடணும். ஃபஸ்ட்டு யாரும் காம்ப்ரிகென்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு ரீடிங் காம்ப்ரிகென்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கீவேர்டு அசம்ஷன், இன்ஃபரன்ஸு, க்ரக்ஸு, இம்ப்ளிகேஷன், இந்த மாதிரி கீவேர்ட்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அது வந்து நம்ம அசம்ஷன் என்னென்னு தெரியணும், இன்ஃபரன்ஸ் என்னென்னு தெரியணும், க்ரக்ஸ் அப்படின்னு என்னென்னு தெரியணும், இம்ப்ளிகேஷன் என்னென்னு தெரியணும். அதை பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் தான் ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேசேஜ் ரீட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்கான்ல ஸ்டேட்மெண்ட், இப்படி அதுதான் ரீட் பண்ணணும். ஓகேவா? ரீட் த பேசேஜ் வித் ஸ்பீடு. பேசேஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படித்ததுக்கப்புறம் அடுத்ததாக பேசேஜ் படிக்கணும். அது ஸ்பீடாக தான் படிக்கணும். முக்கியமான வார்த்தைகள் ஹவெவர், பிகாஸ், அண்டஸ், டியூ டு, ஸோ இந்த மாதிரி வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடணும். ரொம்ப லாஜிக்கலாக இல்லாத விஷயத்தை எல்லாமே எலிமினேட் பண்ணி, இல்லாஜிக்கலாக இருக்குல்ல அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடணும். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வேர்டு இந்த கெனாட்டு, இமிடியட்லி, ஒன்லி, நன்னு, ஓகே, இதெல்லாமே ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் முக்கால்வாசி தப்பாக இருக்கும். ஓகே, அப்போ எது இப்போ ரைட்டாக இருக்கும் அப்படின்னா கேனு, மீ, குட்டு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி ரைட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ சிசெட்டில் 27 கொஷின் எடுத்தோம் அப்படின்னா தான் 27 கொஷின் போட்டால் தான் அடுத்தது ஜிஎஸ் பேப்பர் திருத்துவாங்க. ஓகேவா? 27 கொஷின் போடணும். ஆனால் என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா 80 கொஷின் சிசெட்டில் கேட்பான். 80க்கு 50 அட்டன் பண்ணணும். ஓகேவா? இந்த 50ல் அட்லீஸ்ட் ஒரு 45ஆவது கரெக்டாக ரீட்டாக இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸோ பாரு, ஃபஸ்ட்டு அசம்ஷன். ஓகேவா? அசம்ஷன் அப்படின்னா இங்கே பாரு அதை மீடு அசம்ஷன்றது ஃபஸ்ட்டு யூகம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அசம்ஷன் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, அசம்ஷன் பண்ணிப்போம்ல, வித்தவுட் எவிடன்ஸ் யூ கேன் அசம்ஷன் அப்படின்ற மாதிரி.
ஒருத்தரோட நடவடிக்கையை பார்த்து அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு அசம்ஷன் பண்ணுறது. சட்டைலாம் களைஞ்சி வச்சு ரவுடி மாரி தலை சீவிருந்தான் அப்படின்னா இவன் ஆக்சுவலாக ரவுடியாக தான் இருப்பான் அப்படின்னு அவனோட அப்பீரன்ஸ் வச்சே சொல்கிறது. இதுதான் அசம்ஷன். ஆனால் உண்மையான ரவுடியாக உண்மையிலுமே அவன் ரவுடியே இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளும் அசம்ஷன் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ சம்திங் யூ அக்செப்ட் பிலீவ் ட்ரூ வித்தவுட் எனி டவுட் அண்ட் எவிடன்ஸ் இல்லாமல் நீயே ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிற. ஓகேவா? அதுதான் அசம்ஷன். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அசம்ஷன் எப்போவுமே கொடுத்துக்கிற ஸ்டேட்டில் அசம்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா பேசேஜில் இருக்கும். பேசேஜ் இருக்குது மீனிங் இன்டெரக்டாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஆப்ஷனில் அசம்ஷன் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா எப்போவுமே அது பேசேஜில் கண்டிப்பாக இருக்காது, டைரெக்டாக இருக்காது பேசேஜில். இப்போ அசம்ஷன் கொஷின் கேட்குறாங்க, அதோட ஆன்சர் வந்து பேசேஜில் நீ தேடி பார்க்குற, அது டேரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது அசம்ஷன் கிடையாது. எப்போவுமே அசம்ஷன் டேரெக்டாக பேசேஜில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்டைரக்டாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டேரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா போட்டுறாத. இப்போ எக்ஸாம்பிள் பேசேஜில் ஏதாவது ஒரு இன்றைக்கி வந்து நான் கடைக்கு போனேன் அப்படின்னு பேசேஜில் இருக்குது. அசம்ஷன்லேயும் இன்றைக்கி சீனி கடைக்கு போனான் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக இருக்காது. அப்போ இன்டைரக்டாக இருந்தால் தான் அசம்ஷன். கரெக்டாக? அசம்ஷன் கம்ப்ளீட்லி நியூ திங். அசம்ஷன்றது புதுசாக தான் இருக்குமே தவிர ஓகே 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 வெதர் இஸ் நாட் குட் அவுட் சைட். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவுட் சைடில் வந்து வெதர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன அசம்ஷன் பண்ணலாம் அப்படின்னா சௌமியா இஸ் வாக்கிங் வித் த அம்பர்லா. ஓகேவா? ஸோ வெளியில் வந்து வெதர் சரியில்லைன்னு சொல்கிறோம். அசம்ஷன் என்ன பண்ணலாம், சௌமியா வந்து வெளியே போகிறப்ப கொடையோடு போகிறா, நடந்து போகிறா அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்க மாட்டோமா? பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இன்ஃபரன்ஸும் சொல்லுவாங்க. இன்ஃபரன்ஸ்னால் உள்நோக்கம், அதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ என்ன மறைஞ்சிருக்கு, அம்பர்லா தூக்கிட்டு போகிறா அப்படின்னா மழை வருதுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி. ஓகே, இந்த டெக்னிக்கில் நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பேசேஜ். ஓகேவா? இது பேசேஜ் மீனிங் பேராகிராஃபு. ஃபஸ்ட்டு அசம்ஷன். ஓகே, கொஷின் வந்து எப்பயுமே அசம்ஷன் வச்சு தான் இந்த பேசேஜ் இருக்கும். ஓகே, பேசேஜ் இருக்குது அப்படின்னா அசம்ஷனோட விளைவானது தான் பேசேஜ் இருக்கும். அப்போ இந்த அசம்ஷனான இன்டைரக்ட் மெசேஜ் தான் பேசேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஒன்றும் இல்லை. அசம்ஷன் கேட்டாங்க அப்படின்னா அசம்ஷன் வந்து எப்போவுமே டேரெக்டாக அதோட ஆன்சர் வந்து பேசேஜில் பேராகிராஃபில் இருக்காது, இப்போ இன்டைரக்டாக தான் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் போதும். அடுத்து இன்ஃப்ரென்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இட் இஸ் கன்க்ளூஷன் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். மீன்ஸ் இட் ஆல்வேஸ் டெரிவ்ட் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் context of given the passage. ஓகேவா? இன்ஃப்ளூயன்ஸ் கேட்டாங்க அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா உள்ளே என்ன இருக்குது, நீ படித்து என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறது. அதுக்குள்ளே ஒன்று மறைஞ்சிருக்கும். ஓகேவா? இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் 10 லைன் கொடுக்குறான் அப்படின்னா 10 லைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 10 லைன்லேயுமே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், டேட்டா இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸோட இன்ஃபர்மேஷன் அந்த லைனில் பேராகிராஃபில் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ ஆனால் டைரெக்டாகவே இருக்கும் இன்ஃபரன்ஸோட நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்றது மாதிரி. ஓகேவா? ஆனால் அசம்ஷன் வந்து அப்படி இருக்காது. எவிடன்ஸ் அசம்ஷனும் இருக்கும், பட் ஆனால் டைரெக்டாக இருக்காது. அசம்ஷனும் இன்டெரக்டாக ஆன்சர் இருக்கும். உனக்கான ஆன்சர் வந்து அசம்ஷன் கேட்டாங்க அப்படின்னா உனக்கான ஆன்சர் வந்து பேசேஜில் இன்டெரக்டாக மறைஞ்சிருக்கும். ஆனால் இன்ஃபர்மேஷன் கேட்குறப்ப டைரெக்டாகவே அது இருக்கும். ஓகேவா? சில டைம் டைரெக்டாக இல்லாமலே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்க.
இன்ஃபரன்ஸ் அசம்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து டைரெக்டாக பேசேஜில் இருக்காது, இன்டைரக்டாக தான் இருக்கும் அசம்ஷன் கேட்டாங்க அப்படின்னா. ஆனால் இன்ஃபரன்ஸ் வந்து ஆன்சர் இன்ஃபரன்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. உனக்கு கொஷின் கேட்குறாங்கல்ல, இன்ஃபரன்ஸ் தமிழ் மீனிங் என்னென்னா நீ உள்ளே என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்றது தான். நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ற மீனிங் தான் இன்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இன்ஃபரன்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரெக்டாகவும் இருக்கும், இன்டைரக்டாகவும் இருக்கும் ஆன்சர். இட் மே ஆர் மே நாட் பி டைரக்ட்லி இன் த பேசேஜ். ஓகேவா? ஓகே, எக்ஸாம்பிள் பார்ப்போம். எவ்ரி ஒன் ஹூ watch this video will be more informed about CSAT comprehension. Okay, tricks. Rahul watched this video. ஓகேவா? காம்ப்ரிகேஷன் ட்ரிக்ஸ், ராகுல் watched this video. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மோர் இன்ஃபர்மேஷன் வந்து CSAT காம்ப்ரிகேஷன் ட்ரிக்ஸில் கிடைக்கிது. ஓகே, ராகுல் வந்து வாட்ச் பண்ணியிருக்கான். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னோடய வீடியோ பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் இப்போ உனக்கு தமிழ் உனக்கு எல்லாத்துக்கும் உனக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா இப்போ நீ வந்து வீடியோ பார்த்துட்ட. ஓகே, அப்போ இதில் என்ன இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ராகுல் இஸ் மோர் இன்ஃபார்ம் அபவுட் சிசாட் காம்ப்ரிகேஷன் ட்ரிக்ஸ். இப்போ நீ வந்து என் வீடியோ பார்த்த அப்படின்னா நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். என்னோடய வீடியோ பார்த்த அப்படின்னா நீ நல்லா நாலேஜ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, நீ வந்து என் வீடியோ பார்க்குற அப்போ உனக்கு என்ன கிடச்சிருக்கோம்? நாலேஜ் கிடச்சிருக்கோம். இது வந்து இன்ஃபரன்ஸு. ஓகே, அசம்ஷன்ன்றது ஒன்றும் கிடையாது. நீ வந்து அட்டன் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, தமிழ் நீ வந்து அட்டன் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அப்போ அசம்ஷன் எப்படி வரும் அப்படின்னா தமிழ் வந்து இந்த மாதிரி நாலேஜ் பேஸ்டு இந்த சிசாட் பேஸ்டு இது வந்து வீடியோ பார்க்குறதுக்கு எப்போவுமே சலுப்பட மாட்டான், கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லோரும் சிசாட் காம்ப்ரிஹென்சிவ் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மோர் இன்ஃபார்ம் கிடைக்கும். ஓகே, ராகுல் வந்து இந்த வீடியோ பார்க்குறான், அதான் ஸ்டேட்மெண்ட்டு, இதுதான் பேசேஜ்னு வச்சுக்கா. இதில் இன்ஃபரன்ஸும் கேட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது அப்படியே வரும். இப்போ ராகுல் இஸ் மோர் இன்ஃபார்ம்டு அபவுட் காம்ப்ரிஹென்ஷன், ராகுல் வந்துடுச்சா? அப்படியே வந்துடுச்சு. அசம்ஷன்ன்றது ஒன்றும் கிடையாது, நாமளே அசம்ஷன் பண்ணிக்க வேண்டியது தான். ராகுல் நெவர் மிஸ்ஸஸ் திங்க் பேசிக். ஓகே, ராகுல் வந்து இந்த மாதிரி அறிவுள்ள இதை வந்து மிஸ் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபரன்ஸ்ன்றது டேரெக்டாக வரும், இன்டேரக்டாகவும் வரும். ஓகேவா? ஓகே, க்ரெக்ஸு அல்லது சென்ட்ரல் ஐடியா அப்படின்றதுக்கு ஒன்றும் கிடையாது. நீ சென்ட்ரலாக அந்த பேசேஜ் படிக்கிறப்ப ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு பொல்யூஷன் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, குளோபல் வார்மிங், சம்திங் இந்த பொல்யூஷன் பற்றியே பேசுவாங்க. ஓகே, இப்போ வாட்டர் பொல்யூஷன் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா பர்டிகுலர் வாட்டர் பொல்யூஷன் மட்டும் இப்போ பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் க்ரெக்ஸ், சென்ட்ரல் பாயிண்ட்டு. நீ எல்லாம் மைய கருத்து க்ரெக்ஸ் அல்லது சென்ட்ரல் பாயிண்ட் ஐடியா அப்படின்னா மைய கருத்து அப்படின்னு அர்த்தம். ஓகே, க்ரூசியல் மெசேஜ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ ஆத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராரு, முக்கியமாக இதை எண்ட் ஆஃப் த பேசேஜில் அவர் என்ன கன்வே பண்ண வராரு, ஒரு 10 லைன் சொல்லியிருப்பார். 10 லைன் சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன எண்ட் ஆஃப் த இதில் வந்து அவர் என்ன மாதிரி முக்கியமான க்ரெக்ஸ் பாயிண்ட் சொல்ல வராரு, முக்கியமான பாயிண்ட் இப்போ பொல்யூஷன் பற்றி பேசுகிறாரா இல்லை குளோபல் வார்மிங் பற்றி பேசுகிறாரா. ஸோ அந்த மாதிரி இது அதான் க்ரூசியல் மெசேஜ். ஓகே, அடுத்து இம்ப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் அதோட இம்ப்ளிகேஷன் மீனிங் என்ன அப்படின்னா தாக்கம் அல்லது விளைவுன்னு அர்த்தம். ஓகேவா? இம்ப்ளிகேஷன் வந்து எப்போவுமே பேசேஜில் வந்து டைரெக்டாக இருக்காது, அது எப்போயுமே இன்டைரக்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு 10 லைன் கொடுக்குறான், இம்ப்ளிகேஷன் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஆஃப்டர் வர்றது தான் இம்ப்ளிகேஷன். ஓகேவா? அதுக்கு பின்னாடி என்ன வரும் அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிள் இம்ப்ளிகேஷன்றது அதோட விளைவுகள். ஓகேவா? விளைவுகளாக இருக்கலாம், கான்சிக்வன்ஸு அதோட விளைவுகளாக இருக்கலாம், இல்லை சஜஷனாக இருக்கலாம். இப்போ குளோபல் வார்மிங் பற்றி கொஷின் கேட்டாங்க, சம்திங் எப்படி சொல்கிறது, இப்போ ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி பற்றி ஒரு பேசேஜ் கொடுத்துட்டான், இதுக்கு இம்ப்ளிகேஷன் கேட்டாங்க அப்படின்னா ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசினால் என்ன விளைவு ஏற்பட்டுச்சு, அப்படி இல்லைனா நீ ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர். ஏன்னா யூபிஎஸ்சியில் மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா இம்ப்ளிகேஷன் ரிலேட்டட் வரும், அப்படி இல்லைனா அசம்ஷன், அப்படி இல்லைனா இன்ஃபரன்ஸு.
மோஸ்ட்லி இந்த 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் அதிகமாக கேட்பான். ஓகே. ஸோ இதுவும் டைரெக்டாக கேட்க மாட்டான்.